திமுக கிட்ட இருந்து ஒரு கருத்து வருது, அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு. சி தூ போ, இவ்வளவுதான் நீங்க சொல்லியிருக்கணும். அதான் சொல்லியிருக்கணும், நீங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டிட்டு டிசம்பர்ல எப்படி நீங்க தலைவர் ஆகணும், ஆகலைன்னா அதோட முடிச்சு விட்டுருவாங்க. நான் பாத்துக்கிறேன்னா 10 முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 தோத்தீங்கன்னா கருணாநிதி ஐயா பீட் பண்ணிருவீங்க. கருணாநிதி ஐயா 13 தேர்தலில் தோத்துருக்காரு, ஜெயலலிதா அம்மா 11 தேர்தலில் தோத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேள்வி இல்லை. அந்த 25,000 கோடி சம்பந்தப்பட்ட கரூர் விஷயமா இருந்தா எதுவுமே நீங்க பேசி மக்களுக்கு தெரிஞ்சாதான் நல்லது. கடந்த 5 வருடங்களாக அண்ணாமலை பேசிதான் எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சது, நீங்க பேசி தெரியல. அப்போ உங்ககிட்ட செய்தி வருது, வராம இருக்குமா? ஒரு தப்பு நடந்தா அதை எடப்பாடிக்கு சொன்னா அவர் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க ஏற்படுத்தினா தானே குற்றங்கள் எங்க நடக்குதோ அது உங்ககிட்ட வரும். நீங்க கேட்கலையே, நீங்க உடனே நான் 2,000 கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எதுவுமே வெற்றி பெறலையே. இது நிதர்சனம் வேண்டாமா? யோசிங்க எடப்பாடி ஐயாங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். அதிமுக இன்றைக்கு 3வது கட்சியா தமிழகத்துல உருவாயிருக்கு. அது சட்டமன்றத்துல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? 3வது முறையா போனது அசிங்கம், அவசியம் இல்லாத ஒன்று. ஒரு திமுக ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் 5 வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க அதிமுக தான் வந்திருக்கு. அது புரட்சி தலைவரால் வந்தது, ஜெயலலிதாவால் வந்தது, ஜெயலலிதா அம்மாவால் வந்தது, எப்படி வேணான்னு சொல்லுங்க, அப்படித்தான் வந்திருக்கு. ஆனால் இந்த முறை அது நடக்கல. உங்களுடைய வாக்குகள் தாவேகா பக்கம் போயிருக்கு. திமுக தொடர்ந்து தப்பு பண்ணிச்சு. 8 வருடமாக 2017 இருந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களாக எடப்பாடியால ஆட்சி செய்ய முடியல. அவரை நாங்க எப்படி கவுத்துருவோம் அப்படி கவுத்துருவோம்னு 21 வரைக்கும். 21க்கு பிறகு உங்ககிட்ட இருந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவங்க எங்கிட்ட வந்துட்டாங்க. இப்ப எங்கிட்ட இருந்து ஏன் வந்தோன்னு மண்டை காஞ்சி தாவேக்காக்கு போறதுக்கு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் உளறிட்டு இருந்தது. நீங்க டிவியில நடக்கிற விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே அதிமுகவை பற்றி தான் பேசிக்கொண்டு வந்தது. நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரியே கடந்த 30-35 வருடங்களில் எந்த கட்சியிலையாவது யாராவது சேர்ந்து பெரிய ஆள் ஆயிருக்கான்னா அவன் அதிமுகலேருந்து வந்தவனா தான் இருப்பான். திமுகலேருந்து அதிமுகவுக்கு போனவங்க கடந்த 35 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு பிரதி இளம்பரதின்னு ஒருத்தர் மட்டும் போனதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பேரை கூட சரியா வச்சிருக்கேன்னு தெரியல, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்போ அதிமுகல இருந்தும் ஆள் கடத்தப்படுறாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்ககிட்டயே மே 9ஆம் தேதியும் மே 5ஆம் தேதியும் நான் பேசும்போது ஒரு 13 எம்எல்ஏவை அதிமுகல இருந்து கடத்திட்டா தாவேகா ஆட்சி சிம்பிளா முடிஞ்சு போயிடும், நீங்க வேற எந்த ட்ரையும் பண்ணாதீங்க, இது முக்கோண தேர்தல், தெள்ள தெளிவா ஓட்டு போட்டிருக்காங்க, இதுல குதிரை பேரத்துக்கு வேலையே இல்லை, நான் ஆட்சி அமைக்கணும் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டா அதிமுகல இருந்து 13 பேர் ஓடி வந்துடும். ஏன்னா அதிமுகல ஆல்ரெடி உள்நட்டி வேலையெல்லாம் பண்ணாங்க. வேலுமணியை வைத்தே கொங்கு மண்டலத்துல தோக்கிற வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அண்ணாமலை இருக்காரு, பிஜேபி இருக்கு, அதிமுக இருக்கு, ரெண்டும் சேர்ந்து கூட கொங்கு மண்டலத்துல தோக்குதுங்கிற அளவுக்கு கிளியரா பிளான் பண்ணாங்க. 170 எடப்பாடி வாங்கிடக்கூடாது, 110, 90, 100க்குள்ள வாங்கணும், மீதி இருக்கிறதுக்கு அவர் 4 பேரை நம்பி இருக்கணும். இதுதான் திட்டம் போட்டாங்க. பட் அதெல்லாம் கவுத்து விட்டு ஆண்டவன் என்ன பண்ணிட்டான், ஸ்ட்ரைட்டா சோழிய விஜய் பக்கம் உருட்டி விட்டுட்டான். இதுதான் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு வாரம் விடுங்க. என்னை சுத்தி தவறுகள் நடக்கிறது, ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? இதுக்கு காரணம் யாரு? இப்ப சண்முகத்தை திருப்பி கூட்டிட்டு சேர்த்து என்ன பிரயோஜனம்? அவர் திருப்பி அம்மா அப்படின்னு தான் பேசுவாரு. அப்போ அவருடைய ஆட்கள் யாருன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இதான் நிலைமை, நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சசிகலா அம்மாவை பொதுச் செயலாளர் ஆக்க சொல்றாங்க, ஆக்கிடலாமா? எல்லாரும் இப்படி உட்கார்ந்துக்கலாமா? கேட்கணுமா வேண்டாமா? ஓபிஎஸ் பத்தி பாருங்க, ஆரம்பத்துல இருந்து அவர் திமுக சப்போர்ட்ல தான் போறாரு. பையன் உதயநிதியோட தெளிவாவே மீட்டிங் போடுறான். அவரை நான் சேர்த்துக்கணுமா? என்கிட்ட இருந்து பொதுக்குழுவிலையோ தெளிக்குழுவிலையோ யாராவது ஒருத்தரை கடத்த முடிஞ்சுதா? ஏன் முடியல? அப்போ இவங்கெல்லாம் சலசலப்பை ஏற்படுத்துறாங்க, பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு முடிந்த அளவுக்கு 4 படி இறங்கி அந்த விஷயத்த பேசியிருந்தா யாரை சேர்த்திருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலுமணி சதி திட்டம் போட்டாருன்னா அவர் எப்படி நீங்க சேர்ப்பீங்க? வேலுமணி தனியாவா உருவாகி வந்தாரு? அவர் என்ன ஒத்த ரோசா செடி என்ன கிடையாது. அவர் கூட வந்தவங்க யாரு? அவங்களோட உட்கார்ந்து பேசலாம். அல்லது வேலுமணியோடையோ அல்லது சண்முகத்தோடையோ ஏன் இப்படி பண்ற? 21% நாம தானே வாங்கியிருக்கோம். போன தேர்தலோட 1% அதிகம் வாங்கியிருக்கோம். பெருந்துறையில ஜெயிக்கலையா? அம்பாசமுத்திரத்தில் ஜெயிக்கலையா? கோட்டைகள்னு நினைத்த கோயம்புத்தூரை குறி வச்சு கெடுத்துட்டாங்க. மற்ற இடத்துல ஜெயிக்கிறேன், சேலத்துல அதிகப்படியா ஜெயிக்கிறேன், நான் இருக்கிற தொகுதியில் அதிகப்படியா ஜெயிக்கிறேன், பொள்ளாச்சியை தோக்குறேன்.
அப்ப இதுக்கெல்லாம் சதி வேலை உள்ளுக்குள்ள நடக்காம இருந்ததா? முடிஞ்சிருச்சு. தாவேக்காவை கொண்டு வந்துட்டீங்க, அடுத்த சும்மா விட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷமா 20 வருஷமா அவர் தான் முதலமைச்சர். ஏன்னா இன்னைக்கு 8, 9, 10, 12, 15, 16, 18 வயசு உள்ளவங்களை அவர் வந்து ரசிகர்களா வச்சிருக்காரு. அப்ப இவங்க தான் அடுத்த 20 வருடம் ஓட்டு போட போறாங்க. இந்த நிலைமை தான் உனக்கு வேணுமா? சரி, தாவேக்காக்கு போனீங்களே, 25 பேர் போனீங்களே, ஓட்டு போடுறதுக்கு போனீங்களே, திருப்பி 21 பேர் ஏன் கிட்ட வந்தீங்க? எம்எல்ஏ பதவியை காப்பாத்திக்கிறதுக்கா? அதை விட்டுட்டு தானே போகணும்னு நினைச்சீங்க. அப்படி உட்கார்ந்து கொண்டு பேச வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இருக்கு. பேசினாரா பேசலையாங்கிறது எனக்கு தெரியாது. அதிமுகங்கிறது வந்து திமுகவை தீய சக்தி என்று நேர்மையாக நினைக்கின்ற ஒரு கட்சி. கருணாநிதினு சொல்லிட்டு ஐயோ பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை நான் தப்பா சொல்லிட்டேனே, கலைஞர்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி இல்ல, ஒரு முதலமைச்சர் இல்ல. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா ரொம்ப நல்லவர், அவரை நான் மதிக்கிறேன்னு சொல்றவர் இல்ல. அப்ப தீய சக்தி யாருன்னு கேள்வி கேட்டா பதில் இருக்காது. ஆனா அதிமுகல தீய சக்தி யாருன்னு கேட்ட பதிலுக்கு பதில் தெளிவா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்ம 3வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். யார் புறந்தள்ளணும்னு சொன்னாங்களோ செங்கோட்டையன் உங்ககிட்ட இல்ல, அவரோட அண்ணாமலை இல்ல. யார் வந்து புறந்தள்ளணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ சண்முகம், இப்ப அவர் அண்ணாமலையோட இல்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு யாரை வைத்துக்கணும் யாரை வைத்துக் கூடாதுன்னு தெரியணும். ஸோ எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எதிராக பெரிய சதி நடந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் அதுல இருந்து மேல வர்றதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்த மருமகள் மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா எதுக்கு திட்டுறாங்கன்னு சொல்லணும் இல்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம எடப்பாடி கிட்ட பார்த்துருக்கணும், பார்க்கல. இதுக்கப்புறம் இந்த 21க்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு வரணும்னு சொன்னால் உடனே தலைமையை மாத்துறது. நான் பொதுச் செயலாளராக இருந்திருக்கேன், முதல்வர் வேட்பாளராக இனிமேல் சண்முகத்தினுடைய வீட்டில இருந்து யாராவது கூப்பிட்டுக்கிறேன், வேலுமணி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்களா பாருங்க அவங்கள கூப்பிட்டுக்கிறேன்னு பேசாம நீங்களே ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டிட்டு டிசம்பர்ல எப்படி நீங்க தலைவர் ஆகணும், ஆகலைன்னா அதோட முடிச்சு விட்டுருவாங்க. எப்படியும் இந்த பொதுச் செயலாளராக இருந்தால் தலைவர் பதவிக்கு போட்டி தானே ஆகணும், டேர்ம் இருக்குல்ல. அப்போ அதுக்குள்ள யாரை நீங்கள் 2வதாக ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்கணும். காங்கிரஸ்ல அப்படி கேட்டாங்க, தாவேக்கான்னு சொன்னாங்க, முட்டாள்தனமா போய் திமுகவோட சேர்ந்தாங்க. ஓபிஎஸ் அப்படி கேட்டாரு, தாவேக்கான்னு சொன்னாங்க, முட்டாள்தனமா அவர் திமுகவில் போய் சேர்ந்தார். அந்த மாதிரி உங்க பொதுக்குழு செயற்குழுவை கேளுங்க, மாவட்ட செயலாளர்களை கேளுங்க, யார் 2வது வரணும். அப்ப நான் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன், அவர் தான் இந்த வேட்பாளர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன்னா 10 முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 தோத்தீங்கன்னா கருணாநிதி ஐயாவை பீட் பண்ணிடுவீங்க. கருணாநிதி ஐயா 13 தேர்தலில் தோத்துருக்காரு, ஜெயலலிதாமா 11 தேர்தலில் தோத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேள்வி இல்லை. இதுக்கப்புறமா ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். தொண்டர்களோட மனநிலைமை எப்படி சார் இருக்கு? தொடர் தோல்வி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்துட்டு இருக்கு, எப்படி இருக்காங்க சார்? அதிமுகல தோல்வியை விட திமுக என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. திமுக 2021 வெற்றி பெற்றதை அதிமுக ஜீரணிக்கல. அந்த டைம்ல யாருமே சரியா வேலை செய்யல, அதிமுகல இல்ல மற்ற கட்சிகள்ல. அதுக்கப்புறத்துல இருந்து திமுக வந்து இவங்கள 8 ஆயிட்டாங்க, 6 ஆயிட்டாங்க, 10 ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தது. 2021 தேர்தலில் தினகரனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உள்ள இருந்துகிட்டு வேலை செஞ்சாங்கிறது தெளிவான ஒரு விஷயம். 2019 அவருடைய ஓபிஎஸ் உடைய மகன் மட்டும் வெற்றி பெற்றதுங்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பெரிய வேலை செய்யாம சின்ன பதவியை கல்ல கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப தொண்டர்கள் வந்து இன்னைக்கு நாம எல்லாரும் தாவேக்கால போய் சேர்ந்துருவோம்னு சொல்லுவாங்களா? தாவேக்கா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைத்திருப்பதற்கு நீங்க சில விஷயங்களை புரிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஸ்கேல் வந்து கரெக்டா சொல்லியிருக்கணும் எந்த மாதிரியான. இப்ப நான்லாம் 20% மேல வாய்ப்பு வராதுன்னு தான் நான் சொன்னேன், முட்டாளா தான் இருந்தேன். 35 நான் எதிர்பார்க்கிறேன், ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாதுன்னு தான் நான் சொன்னேன், முட்டாள்தனமா தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்ல. பட் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, களத்துல ஆள் இருக்காங்களே, சொல்லியிருக்கணுமே, சொல்லலையே. அப்ப சொல்லியிருந்தா தேர்தலுக்கு முன்னாடியாவது நீங்க கூட்டணி அமைச்சிருந்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்த வந்திருக்கும். தேர்தலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. திமுக கிட்ட இருந்து ஒரு கருத்து வருது, அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு. சி தூ போ, இவ்வளவுதான் நீங்க சொல்லியிருக்கணும். அதான் சொல்லியிருக்கணும், நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். திமுகல இருந்து இப்படி என்ன கேட்கறாங்கன்னு நீங்க தான் பேட்டி. அந்த 3 நாள் எதுவுமே வாயை திறக்கல. அந்த ரிசல்ட் வந்ததுல இருந்து 3 நாளோ 4 நாளோ எதுவுமே பேசல. இவங்களா போய் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்றாங்க, திருப்பி வர்றாங்க. சண்முகம் வந்து சேர் எடுத்து அடிச்சாரு, நாற்காலி வச்சு அடிச்சாரு, வாட் எவர் இட் இஸ். அங்க திமுக சொம்ப எடுத்து அடிச்சாங்களே ஒருத்தர், அதே நடந்தது. அப்ப அவங்க கேட்டிருக்காங்கன்னா அதை முதல்ல மறுத்திருக்கணும், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அங்க லைட்டா ஒரு சின்ன கேப் விட்டீங்க, உடனே இவனுங்க பிடிச்சுக்கிட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் சேருவதா அப்படிங்கிறாங்க.
இவங்க எல்லாரும் போய் கடைசியில் அந்த சேர்ல தான் போய் சேர்ந்தாங்க. அது வேற விஷயம், சேர்வதான. ஸோ எது உங்களுக்கு வந்து கரெக்டோ, நான் அந்த டைம்ல இருந்த பேட்டியில சொன்னேன், ஏன் எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு? 47ங்கிறது நிர்ணயம் ஆயிடுச்சு இல்லை, நீ பேச வேண்டியது தானே. இது முக்கோண தேர்தல் தானேங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சேர முடியாதுல்ல, குதிரை பேரம் நடக்காம. அப்ப யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுத்தா தான் நடக்கும். திமுக கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா வரிசையா உதயநிதி, இன்ப நிதினு வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த ஆதரவை கம்யூனிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இப்ப தொந்தரவு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம், வேலை முடிஞ்சிருச்சு. 25 பேர் ஓடினாங்க பாருங்க, அதற்கப்புறம் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த 21 பேரை நீங்க கொண்டு வந்தது பெரிய விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல. சோ உங்களை சுற்றி நிறைய தவறுகள் நடக்குது, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கான வழிமுறை உங்களோடது தப்பாயிட்டே வருது. தொடர்ந்து தப்பு வந்ததுன்னா கடைசியில் அது மதிமுக ஆயிடுங்கிற பயம் இருக்கு, பாத்துக்கோங்க. அதிமுக நீ மீண்டு வரணும், தோல்வின்றதை தாண்டி வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன சாத்தியம் இருக்கு சார்? தாவேக்காங்கிறது வந்து ஏதோ நிதர்சனமான ஒன்று அல்ல, தீர்க்கமான ஒன்று அல்ல. அடுத்த 20 வருஷம் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறது தப்பு. எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் தைரியமா வந்து சொன்னாரு, அதுல சிலது வழக்காகலாம் மாறிச்சு, அப்புறம் வழக்கெல்லாம் வாபஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரோ, அந்த வேலையை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும், தினமும் செய்ய வேண்டும். உங்களுடைய இயல்பு தன்மையை நான் ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன். விஜய் எந்திரிச்சு நின்று உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லும் பொழுது நீங்கள் சிரித்த பொழுது அந்த இயல்பு தன்மையை நான் பார்த்தேன். அப்ப அந்த செயல்திறனை பார்க்கணும்ல, அந்த கோபத்தை பார்க்கணும்ல, அந்த ரௌத்ரத்தை பார்க்கணும்ல, அது எங்கிருந்து வரும்? அந்த ரௌத்ரம் தினமும் எங்க தப்பு நடந்தாலும், இப்ப இந்த பழனி கோயில் விஷயத்துல உங்க ஆளுங்களே சம்பந்தப்பட்டிருந்தாலும் தூக்கி போடுவேன்னு முடிவு பண்ணுங்க. அந்த 25,000 கோடி சம்பந்தப்பட்ட கரூர் விஷயமா இருந்தா எதுவுமே நீங்க பேசி மக்களுக்கு தெரிஞ்சாதான் நல்லது. கடந்த 5 வருடங்களாக அண்ணாமலை பேசிதான் எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சது, நீங்க பேசி தெரியல. அப்ப உங்ககிட்ட செய்தி வருது, வராம இருக்குமா? ஒரு தப்பு நடந்தா அதை எடப்பாடிக்கு சொன்னா அவர் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க ஏற்படுத்தினா தானே குற்றங்கள் எங்க நடக்குதோ அது உங்ககிட்ட வரும். நீங்க கேட்கலையே, மழுப்புறீங்களே. சனாதனத்தை எதிர்க்கும் போது நீங்க இஸ்லாத் அண்ட் கிறிஸ்துவ வாக்குகளை பத்தி யோசிக்கிறீங்களே. இஸ்லாத் வாக்கு திமுகவை காப்பாத்துச்சா? அவரு 2,500 ரூபான்னு உடனே நீங்க முதலே 2,500 ரூபாங்கிறீங்களே, அதை அவரை காப்பாத்துச்சா? நம்ம எதிர்பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் முட்டுக்கட்டைன்னு நினைக்கலாமா? இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லைங்கிறத மட்டுமே நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கணும். நீங்க வாக்குறுதி கொடுக்க கூடாது. விஜய் செய்த தப்பும் அதுதான். என்ன ஒரு நல்லதுன்னா, விஜய் கிட்ட யாரும் போய் ஏன் எனக்கு இன்னும் சீர் வரல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பிக்சரை காட்டிட்டாரு, ஜனநாயகம் இல்ல, பட்ஜெட்டை சொல்லிட்டாரு. அப்போ நீங்க வந்து அந்த விஷயத்தை இன்னும் ஆழமா எடுத்திருக்கணும். நீங்க வந்து திமுகவுடைய வாக்குறுதிகள் இருக்கிற பின்னடைவை மட்டும்தான் நீங்க பேசியிருக்கணும். அவனுடைய தவறை வைத்துத்தான் நீங்க பேசியிருக்கணும். நீங்க உடனே நான் 2,500 கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எதுவுமே வெற்றி பெறலையே. இது நிதர்சனம் வேண்டாமா? யோசிங்க எடப்பாடி ஐயாங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும்.